கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்திலே அடியெடுத்து வைத்து விட்டோம். ஆண்டவருடைய வருகைக்காக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து இரண்டாம் முறையாக வருவார் என்கின்ற எதிர்நோக்கோடு வாழுகிறோம். அதே வேளையிலே கிறிஸ்துவினுடைய பிறந்த நாளையும் மகிழ்வோடு கொண்டாடி நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடும் வாழுவதற்காகத்தான் இந்த திருவருகை காலம் அழைப்பு கொடுக்கிறது என்பதனை அறிந்த கிறிஸ்தவ மக்களாக நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். உங்கள்கிட்ட ஒரு எளிமையான ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம் என்று நினைக்கிறேன். கேட்கட்டா? இப்போ முன்னாடி ஒரு பெரிய அண்டாவில் காஃபி போட்டு இருக்கு. உங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை எப்படி எடுப்பீங்க? வரிசையாக வருவீங்க. ஓகே, ரைட்டு. எப்படி, எதில் எடுப்பீங்க? சொம்பில் மன்று போயிடுவாங்களாம். சரி, ஒரு கப்பு தேவை. அந்த கப்பு எந்த மெட்டீரியலில் இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க? சில்வர், பேப்பர் கப்பு, அப்புறம் பீங்கான், வேறு அந்த பீங்கான் கலரில், அந்த பீங்கான் வேறு கலரில் டிசைனாக, அந்த கலர் இந்த கலர் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை நானே முதல்ல ஒரு பேப்பர் கப்பில் ஊற்றி வச்சுருக்கிறேன், அடுத்து சில்வர் டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கிறேன், ஒன்றுமே வெளியிலலாம் வர்ணம் பூசப்படாத ஒரு பீங்கானில் வச்சுருக்கிறேன், அப்படி வெளியில் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கப்பில் வச்சுருக்கிறேன், இன்னொன்று வெள்ளியில் ஒன்று வச்சுருக்கேன், தங்கத்தில் ஒன்று வச்சுருக்கிறேன். எது டேஸ்ட்டாக இருக்கும்? நம்ம எதை எடுப்போம்? நம்மளாம் எதை எடுப்போம்? பேப்பரை எடுப்பேன் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். அவங்கெல்லாம் கழுத்துக்கு அதில் ஒன்றுமே போடல போல. அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையினுடைய யதார்த்தம் அதில் அடங்கி இருக்கிறது. நாம் விரும்பியது காஃபி குடிக்கணும் அப்படின்னு தான். காஃபி பேப்பர் கப்பில் இருந்தாலும் சரி, வெள்ளி கப்பில் இருந்தாலும் சரி, அல்லது தங்க கப்பிலே இருந்தாலும் சரி, அதனுடைய டேஸ்ட் ஒன்றாகத்தான் இருக்க போகிறது. ஆனால் நம்முடைய மனம் எதை தேடுகிறது என்றால், பேப்பர் கப்பில் இருக்கக்கூடிய காஃபியை அல்ல, மாறாக வெள்ளி கப்பிலோ அல்லது தங்க கப்பிலோ இருக்கக்கூடிய காஃபியை நம்முடைய மனம் தேடுகிறது. அதில்தான் நம்முடைய கௌரவம் அடங்கி இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். நிறைய நேரங்களிலே அன்புக்குரியவர்களே, காஃபியை நாம் குடித்து அதனுடைய சுவையை அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பதை விட அதனுடைய வெளி அலங்காரம் எப்படி இருக்கிறது என்பதிலே நாம் அதிகமான நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, எதற்காக இந்த நிகழ்வினை இன்றைய நாளிலே நான் சுட்டி காட்டுகிறேன் என்றால், அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ மக்களாக அல்லது இந்த மண்ணுலகத்திலே மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்கு என்ன என்பதனை மறந்துவிட்டு மற்ற காரியங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து மற்ற காரியங்களை நாம் நம்மோடு வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து நம்முடைய இலக்கினை இழந்துவிட்ட மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர்த்த நான் பேசியிருக்கிறேன், கேட்டிருக்கேன். வீட்டை அழகாக கட்டி சந்தோஷமாக இருக்கணும் அப்படிப்பதற்காக லோன்னு அலைஞ்சு லோனெல்லாம் வாங்கி வீட்டை கட்டி போட்டு அந்த லோனை அடைக்கிறதுக்காக
படாத பாடு படக்கூடிய மனிதர்கள் இங்கே நிறைய பேர். குடிசை வீட்டில் இருக்கும்போது நிம்மதியாக இருந்தோம், அதனால் நான் அவங்கள மாடி வீடு கட்ட வேணான்னு சொல்லலை. குடிசை வீட்டில் இருக்கின்ற பொழுது நிம்மதியாக இருந்தோம். எப்பொழுது மாடி வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்து லோன் வாங்கி அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து மாடி வீட்டிற்கு போய் குடி புகுந்த பிறகு நிம்மதியோடு எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சுட்டி காட்டுகிறார். மெசியா வருவேன், ஆண்டவர் வருவேன் என்று எனக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் அனைவருமே. நான் எப்படிப்பட்ட ஒரு சுமூகமான ஒரு சூழலில் வாழ்ந்தேன் என்பதனை நீங்கள் இந்த வேளையிலே உணர்ந்து கொள்ளுங்கள். நற்செய்தியினுடைய முதல் பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். அங்கே யாரெல்லாம் அவர் பின்னால் இருந்தது? யார் சுற்றி இருந்தாங்க? இன்னைக்கு நற்செய்தியினுடைய முதல் பகுதி இருக்கு. கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், உடல் ஊனமற்றோர், பேச்சற்றோர், நோயாளர், இவர்கள்தான் ஆண்டவரை சூழ்ந்து இருக்கிறார்கள். ஆண்டவரை சுற்றி யார் இருக்கிறார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் இந்த சமூகத்திலே நோயாளிகள் என்று பார்க்கப்பட்டார்களோ, கால் ஊனமுற்றவர்கள், கை ஊனமுற்றவர்கள், வாய் பேசாதவர்கள் என்று இந்த சமூகத்தினரால் நோயாளிகள் என்று ஒதுக்கப்பட்டார்களோ, அவர்கள்தான் ஆண்டவரை சுற்றி இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்மளை சுற்றியெல்லாம் இருக்கிறது யார்? ஒருவேளை கொஞ்சம் ஒரு நம்மளை மாதிரி நல்ல ட்ரெஸ் பண்ணாமல் ஒருத்தர் வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? யோசிச்சு பாருங்களேன். அவங்க உட்காந்தா நம்ம ஏற்றுக்குவோமா? அந்த இடத்துல நம்ம இருப்போமா? இல்லை, பக்கத்தில் உட்காந்துருக்கவர் மேலே லைட்டாக ஏதோ ஒரு வேர்வை ஸ்மெல் வந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம்? அன்புக்குரியவர்களே, நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே இப்படி இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன இந்த திருவருகை காலத்திலே கற்றுக் கொடுக்கிறார் என்றால், என்னுடைய வருகைக்காக நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறீர்கள், என்னுடைய வருகைக்காக தயாரிக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக நீங்கள் 4 வாரங்கள் என்னுடைய வருகைக்காக தயாரித்து கொள்ள நிறைய முயற்சிகளை மேற்கொள்வதாக சொல்லிக் கொள்ளுகிறீர்கள். உங்களை சுற்றி யார் இருக்கிறார் என்பதனை வைத்துக்கொண்டே நீங்கள் எப்படிப்பட்ட தயாரிப்புகளை மேற்கொள்ளுகிறீர்கள் என்பதனை நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். என்னை சுற்றி இந்த சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், உடல் நோயாளர்கள், இவர்கள்தான் என்னை சுற்றி இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக என்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறேன். அவர்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறேன், அவர்களுக்கு புது வாழ்வு கொடுத்திருக்கிறேன். தொழுநோயாளர் என்று இந்த சமூகம் ஒதுக்கியவர்களை நான் போய் தொட்டிருக்கிறேன், அவர்களுக்கு புது வாழ்வு கொடுத்திருக்கிறேன். அவர்களுக்கெல்லாம் ஒரு புதிய வசந்தத்தை கொடுத்திருக்கக்கூடிய நான் இந்த மக்களால் என்ன சொல்லப்பட்டேன் என்றால், மெசியா என்று சொல்லப்பட்டேன். அன்புக்குரியவர்களே, என்னை போல என்னுடைய பெயரை தாங்கி இந்த மண்ணகத்திலே கிறிஸ்தவர்களாகவோ அல்லது மக்களாகவோ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இப்படிப்பட்ட நோயாளிகளையோ, கை ஊனமுற்றவர்களையோ, கால் ஊனமுற்றவர்களையோ, சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருப்பவர்களையோ நீங்கள் எந்த பார்வையால் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள் என்கின்ற அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? ஆண்டவர் யாரோடு தங்குவார்? ஆண்டவர் யார் பக்கத்தில் வருவார் என்றால், யாரெல்லாம் ஆண்டவருடைய மனதை ஒத்து ஆண்டவர் செய்த செயல்களை எல்லாம் யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்கள் பக்கத்தில் தான் ஆண்டவர் இருப்பார். அவர்களுக்குத்தான் புது வாழ்வு கொடுப்பார் என்பதனை இந்த வேளையிலே உணர்ந்து கொண்டு, ஏழைகளை, எளியவர்களை, வறியவர்களை, துன்பப்படக்கூடியவர்களை, நோயாளிகளை அனுசரித்து செல்லக்கூடியவர்களாக, அவர்களுக்காக ஒரு சில தியாகங்களை செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் அனைவருமே மாற வேண்டும் என்கின்ற அழைப்பு இந்த நாளிலே கொடுக்கப்படுகிறது. நற்செய்தியினுடைய அடுத்த பகுதி இயேசுவினுடைய மனப்பான்மையையும் திருத்தூதர்களுடைய மனப்பான்மையையும் அப்படியே பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, திருத்தூதர்களை கூப்பிட்டு, இந்த மக்கள் மீது நான் பரிவு கொள்கிறேன். ஏன்னா 3 நாளாக என் கூடவே இருக்கிறாங்க. அவங்க 3 நாளாகவே என் கூடவே இருப்பதனால் அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள், அவர்கள் தாகத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்ண உணவு கொடுக்க வேண்டும், அது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது திருத்தூதர்கள் என்ன சொன்னாங்க? இத்தனை பேர்த்துக்கு நம்ம எங்கேருந்து சோறு கொடுக்கறது? எவ்வளவு செலவாகும் தெரியுமா?
இதெல்லாம் நம்மளை போல் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா அது எப்படி, இதுக்கு எங்கே போகிறது, யார் கொடுப்பா, என்னக்கிட்ட என்ன இருக்குது, இப்படிலாம் கேட்போம்ல. அது மாதிரி ஆண்டவர் உடனே என்ன சொல்லிட்டாரு, உன்கிட்ட என்ன இருக்குது, 7 மீன் இருக்குது, 7 அப்பம் இருக்குது, கொஞ்சம் மீன் இருக்குது, கொண்டுட்டு வா, அதை கொண்டு வா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், அதை ஆண்டவருக்கு போற்றுவோம். ஆண்டவருடைய பெயரால் அது கொடுக்கப்படும் பொழுது அது பன்மடங்காக பெருகிவிடும் என்பதனை அவர்களுக்கு உணர்த்துவதற்காகவும், அதே வேளையிலே பசியோடும் வறியவர்களாகவும் தாகத்தோடும் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்தும் பார்க்காதது போல, அல்லது எனக்கு மட்டும் கிடைத்தால் போதும், அடுத்தவரை பற்றிய அக்கறை இல்லை என்கின்ற எண்ணம் படைத்தவர்களாக நாம் இருந்துவிட்டோம் என்றால் அந்த மனப்பான்மையை மாற்றிக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற படிப்பினையை கற்றுக் கொடுப்பதற்காக ஆண்டவர் இந்த அற்புதத்தை நிகழ்த்துகிறார். உங்களிடம் உள்ளவற்றை நீங்கள் கொண்டு வாருங்கள், இதை வைத்து எத்தனை பேருக்கு நான் கொடுக்கிறேன் என்பதனை பாருங்கள். நீ என்னிடம் என்ன இருக்கிறது என்று நீ பஞ்சப்பாட்டு பாடுவதை விட நான் இருப்பதை ஆண்டவருடைய கரத்திலே கொண்டு வருவேன். ஆண்டவர் எனக்கு அதிசயங்களை செய்து காட்டுவார். நான் பொது நலனிலே அக்கறை உள்ள மனிதனாக இருக்கிறேன். யாரெல்லாம் கைவிடப்பட்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பசியோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தாகத்தோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆடையின்றி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நோயுற்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்னால் இயன்ற ஆதரவையும் ஆறுதலையும் நான் கொடுப்பேன் என்கின்ற எண்ணம் எப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் வருகிறதோ அப்பொழுதுதான் அன்புக்குரியவர்களை நாம் உண்மையான கிறிஸ்துவை பின்பற்றி வாழக்கூடிய உண்மையான மக்களாக நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். என்னுடைய நலன்தான் முக்கியம் என்று நான் எப்பொழுது சுயநலத்திலே வாழ ஆரம்பிக்கிறேனோ அப்பொழுது அன்புக்குரியவர்களை ஆண்டவருடைய வருகைக்காக நான் தயாரிக்கவில்லை. எப்பொழுது என்னுடைய பசி மட்டும் ஆற வேண்டும், என்னுடைய தாகம் மட்டும் தணிய வேண்டும், நான் மட்டும் பளபளப்பான ஆடை அணிய வேண்டும், மற்றவர்களை பற்றி எனக்கு எவ்வித கவலையும் இல்லை என்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அப்பொழுது நான் கிறிஸ்துவை விட்டு தூரமாக இருக்கிறேன். கிறிஸ்மஸ் வந்துருச்சுன்னா நிறைய பேர்த்துக்கு நல்ல மனசு இருக்குது. ஏதாவது ஒரு ஏழைகளுக்கு போய் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், இல்லைன்னா கருணை இல்லங்கள் செல்ல வேண்டும், முதியோர் இல்லங்களுக்கு செல்ல வேண்டும், மனநலம் குன்றியவர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே போய் அவர்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உதிப்பது பல பேருடைய உள்ளத்திலே உதிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்கும் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் மட்டும் இல்லை, எல்லா காலமும் இப்படிப்பட்ட நல்ல செயல்களை செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் மாறிவிட்டோம் என்றால் இந்த உலகத்திலேயே பஞ்சம் இருக்காது என்று சொல்கிறார்கள். இந்த உலகத்திலேயே ஏழைகள் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த உலகத்தில் வறுமையும் ஏழ்மையும் அதிகமாக இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், ஒரு சிலர் எல்லாவற்றையுமே பதுக்கிக் கொள்ளுகிறார்கள், மற்றவர்களை பற்றிய கவலை இல்லாமல் வாழுகிறார்கள். ஒரு சிலர் எனக்கு எல்லாமே கிடைக்க வேண்டும் என்று தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைத்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள். அடுத்தவரை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த மனப்பான்மை தான். அன்புக்குரியவர்களே, இங்கே இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே ஆண்டவர் இந்த நாளிலே கொடுக்கக்கூடிய அழைப்பு இதுதான். நானும் வாழ வேண்டும், பிறரும் வாழ வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். நான் அனுபவிக்கக்கூடிய அதே நிலையை மற்றவரும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற மனப்பான்மையை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். நம்ம நிறைய சமயத்தில் எப்படி தான் இருப்போம், நம்ம போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸோட டிசைன் இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைப்போம். நான் போட்டதுக்கு அப்புறம் அவங்க போட்டதுக்கு வித்தியாசம் இருக்கணும் அப்படி தான் நினைக்கிறோம். நான் அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை முறை அடுத்தவருக்கு கிடைக்கக்கூடாது என்று நினைக்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, நானும் நன்றாக இருக்க வேண்டும், அடுத்தவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற மனப்பான்மை நம்மில் வந்துவிட்டது என்றால் கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், சகாயத்தாய் நம்மோடு இருப்பார். ஆகவே அந்த நல்ல மனம் நம்மில் வளர வேண்டும் என்பதற்காக நாம் இந்த தெய்வீகமான திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்ம எல்லோரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும்.